Unit 1 Numbers உள்ள Exercise 1.2 அதில் third sum find the sum. அதில் third subdivision 6 by 5 plus bracket கொடுத்து minus 14 by 15 திரும்பி bracket கொடுத்துட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்துருந்துச்சு, ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்துருந்துச்சு, ரெண்டுமே ப்ளஸில் இருந்துச்சு. ஸோ ஆட் பண்ணி டக்குன்னு போட்டோம். இப்போ இங்கே தான் கொஞ்சம் ட்விஸ்ட், அதான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. இப்போது 5 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க எதையுமே பார்க்காதீங்க, இப்போது ஈஸியாக போடலாம். எப்படி அப்படின்னா இப்போ 6 by 5 இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது மைனஸ் 14 by 15 இருக்குது. 14 by 15. இப்போ 15 டினாமினேட்டர் 5ஓட மல்டிப்ளைஸ் தானே 15. ஸோ 5 நம்மளால் மாற்ற முடியும். ஸோ LCM இஸ் ஈக்குவல் டு என்ன 15. LCM இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ 6 by 5 இன்ட்டு எதால் பண்ணால் நம்மளுக்கு வந்து 15 வரும். கீழே டினாமினேட்டர் 3ஆல் பண்ணால் வருமா? ஸோ ரெண்டுத்துக்குமே 3ஆல் பண்ணுறோம். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are என்ன 18. இப்போ 18 by 5. அடுத்து என்ன இருக்குது மைனஸ் 14 by 15. இது நம்ம என்ன பண்ணுறோம் 1 by 1ன்னு போடுறோம். ஏன்னா 15 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15 வரும். ஸோ 15 by 4 இதுக்கு 14 வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் போது வந்துருச்சு. இப்போ திரும்பி இந்த இது வச்சு எழுதுனோம்னா என்ன வரும் 18 by இது நம்பர் எடுத்துக்கணும். 6 by 5 பல்ல. இப்போ 10 by 15 இந்த ப்ளஸ் இருக்குது, இது இருக்குது மைனஸ் 14 by 15. இப்போ இப்படி இருக்கே, இது ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். என்ன படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸ்லேயே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் இருக்குது. இப்போது இது உள்ளே போகுது, என்ன பண்ணுது உள்ளே போகுது, ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளைல இருக்குது. இது உள்ளே போகும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோமா, 7th 6thலேயே படிச்சிருக்கோம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு நம்பர் இருந்துச்சு, இல்லை 15 வந்து 5ஓட 5 வந்து 15ஓட மல்டிப்ளைஸ், அதான் மல்டிபிளாக இருந்துச்சு. ஸோ LCM 15 போட்டுக்கிட்டோம். 6 by 5 இருந்துச்சு, அது எதால் பண்ணால் 15 வரும்னு பார்த்தோம். இப்போ 5 3s are 15 வரும், 6 3s are அப்போ 18. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் மைனஸ். அப்போ நம்மளுக்கு 18 by 15 மைனஸ் 14 by 15. நம்ம ஏற்கனவே ப்ளஸுக்கு பண்ண அதே தான். இப்போது ரெண்டு இது இருக்குது 15. ஸோ நீங்கள் குழப்பாமல் இருக்கணும் அப்படின்னா, குழப்பாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 15 போட்டுக்கலாம். இல்லை எனக்கு குழப்புது அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க, 18 by 14 இப்படி போட்டிங்கனாலும் குழப்பாமல் தான் இருக்கும். இப்போது 18ல் 14 போயிடுச்சுன்னா என்ன வரும், 8ல் 4 போச்சுன்னா என்ன 4. இப்போ இந்த 1 அப்படி வந்து 18ல் 4 போச்சுன்னா 4. அப்போ என்ன ஆச்சு இந்த 15. 18 இருக்குது, அதில் 4 போயிடுச்சுன்னா மீதி 4. அப்போது இஸ் ஈக்குவல் டு 4 by 15. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.